அவர் பேரு ஆர்வெல்லி ஜாக்சன் அப்படின்னு பேரு. அந்த ஜாக்சன் திடீர்னு மர்மமான முறையில இறந்து கிடந்தார். கொலாப்ஸ் ஆகியிருந்தார். ஆனால் அவர் கொல்லப்பட்டதற்கான எந்த தடையும் கிடையாது. கழுத்து நெரிக்கப்பட்டதோ, கத்தியினால குத்ததோ, புல்லட் பாய்ஞ்சதோ எதுவுமே கிடையாது. ஆனால் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். ரொம்ப ஃபிட்டா இருக்கிறவர். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவர். அ ஆனால் சந்தேகத்துக்குரிய விதத்தில நடந்து கொண்டவர். திடீர்னு அவர் ஏன் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் எம்பசி ரொம்ப பிரஷர் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இவரோடது போஸ்ட்மார்ட்டமே பண்ணக்கூடாது. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாத நிலையில அப்படியே அவருடைய பாடிய யுஎஸ் எம்பசியில வங்கதேச அரசு ஒப்படைக்கிறது. ஸோ டவுட்டு. இந்த போஸ்ட்மார்டம் பண்ணாம அனுப்பு சட்டப்படி குற்றம் தானே? சட்டப்படி அதாவது இதில என்னன்னா, இந்த வெளிநாட்டைச் சேர்ந்த தூதரகங்கள் அதுக்கு பல விஷயங்கள்ல விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு உண்டு. இப்ப நீங்க வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் நம்முடைய போலீஸ் அந்த அந்த நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் சோதனையிடலாம். போய் செர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணலாம். நீங்க போகலாம். ஆனா இதே போல ஒரு எம்பசில நீங்க போ முடியாது. ஒரு அமெரிக்கன் எம்பசி இருக்குன்னா, அது வந்து ஒரு அமெரிக்காவுக்கு சாதகமான அதுக்குன்னு ஒரு சாவரினிட்டி உண்டு.